எதுக்கு என் கையில் அவ்வளோ காசு கொடுக்குறாரு? எதுக்கு என் கையில் அவ்வளோ ஒரு ரிசோர்ஸஸை கொடுக்குறாரு? எதுக்கு என் கையில் அவ்வளோ ஒரு இதை கொடுக்குறாரு, திராணியை கொடுக்குறாரு? அவ்வளோ செய்கிறதுக்கு என்னை ஏதோ செய்ய சொல்கிறார். அதுக்காக தான். அதை கூட புரிஞ்சுக்குவோம் பாருங்க. அது என்ன அதிகமாக பேசுகிறேன் நான் அடுத்த வாரம். அப்போ எல்லாமே விளையிடும். ஏன் பணம் சம்பாதி? அப்போ காலையில் எந்திரிச்சு போய் ஒரு தொழிலை செய்கிறதுக்கு, வியாபாரம் செய்கிறதுக்கு, நல்லா சம்பாதிக்கிறது கூட ஒரு நல்ல மோட்டிவேஷன் இருக்கும். ஏன்னா வாழ்க்கை குறுகியதாக இருக்கிறது. இந்த குறுகிய வாழ்க்கையில் சொன்னால், இந்த குறுகிய வாழ்க்கையில் அவ்வளோ நிறைய சம்பாரிச்சு நீ என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிறேன்னு தெரியும் எனக்கு. ஹலோ, இந்த குறுகிய வாழ்க்கையில் நிறைய சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோன்றது தெரியும். ஆகவே தான் எந்திரிக்க முடியுது, போக முடியுது, செய்ய முடியுது, சம்பாதிக்க முடியுது. அது தெரியாதவர்கள் அவங்க எப்படி ஆஸ்தியை சேர்க்குறாங்க, யார் அதை வாரி கொள்ள போகிறான்னு அவனுக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், யாராவது வாரி கொள்றது இல்லை, அதையெல்லாம் என் கர்த்தருக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக. யாராவது வாரி கொள்றதுக்கு நான் சேர்க்கறது கிடையாது. யாராவது வாரி கொள்றதுக்கு நான் சம்பாதிக்கிறதும் கிடையாது. கர்த்தருக்காக சம்பாதிக்கிறேன். ஆஸ்தி கூட கர்த்தருக்காக சம்பாதிக்கிறேன். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆஸ்தி கூட கர்த்தருக்காக தான். ஜெபம் பண்ணுவோம். இந்த ஜெபம் வாழ்க்கையில் ரொம்ப மிகச்சிறந்த ஜெபம். ஆண்டவரே, என் நாட்களை, எவ்வளவாய் நிலையற்ற ஒரு வாழ்க்கை இது, எவ்வளவு குறுகலான வாழ்க்கை என்பதை நிதானிக்க எனக்கு கிருபை செய்யும். இந்த ஷார்ட் இயர்ஸ், 100 வருஷம் வாழ்ந்தா கூட ஷார்ட் இயர்ஸ் தான் பாருங்க. இந்த குறுகலான காலத்தில் நான் என்ன செய்யணும், நான் எதுக்காக வாழணும், எப்படி வாழணும், எங்கே போகணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு காட்ட ஆண்டவரே, எனக்கு உதவும். இதை தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். நிறைய வாலிபர்கள் இருக்கீங்க, நான் சொல்கிறேன், தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார், வழிகாட்டுவார், அற்புதமாக நடத்துவார். அப்போ நீங்கள் என்ன மாதிரி 70 வயசு ஆகும்போது திரும்பி பார்க்கும்போது வருத்தமே இருக்காது. கரெக்டாக தான் வாழ்ந்துருக்கோம், சரியான இடத்துக்கு வந்திருக்கோம், சரியான காரியத்தை செஞ்சுருக்கிறோம். கர்த்தருக்கு முன்னால் போய் நிற்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக போய் அவர் சொன்னது செஞ்சிட்டோன்னு நிற்க போகிறோம், இல்லைங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, எங்களுடைய நாட்களை நிதானிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஞான இருதயம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக, எங்கள் நாட்களை சரியான விதத்தில் செலவழிக்கும்படியாக, எங்கள் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாக, அர்த்தமுள்ள விதத்தில் வாழும்படியாக, எங்கள் வேலைகளை, எங்கள் தொழில்களை, எங்கள் வியாபாரங்களை எல்லாவற்றையும் அர்த்தமுள்ள விதத்தில் செய்யும்படியாக, எல்லாவற்றையும் உமக்கு அர்ப்பணிக்கும்படியாக, உமக்காகவே வாழும்படியாக, உமக்காக எல்லாவற்றையும் கர்த்தாவே நாங்கள் செய்யும்படியாக, கர்த்தாவே உம்மை எண்ணி நித்தியத்தை